இந்தியாவில் வகுப்புவாத பிரச்சனைகளை உருவாக்க காங்கிரஸ் கட்சி நினைப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் கல்யாண் பகுதியில் பேசிய அவர், இந்து முஸ்லிம் பற்றி பேசி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க காங்கிரஸ் முயல்வதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களித்தால் தாம் சிறைக்கு செல்ல மாட்டேன் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். டெல்லி சாந்தினி சவுக் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், பாஜக அரசு தம்மை திகார் சிறையில் தம் உறுதியை குலைக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியா என்ற நிலை உருவாக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சத்தீஸ்கரின் 4 மாவட்டங்களில் மட்டுமே மாவோயிஸ்டுகள் பிரச்சனை இருப்பதாக கூறினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை சீன வாக்குறுதி என விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். 15 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் எங்கே என கேள்வி எழுப்பிய அவர், இது எத்தகைய வாக்குறுதி, சீன வாக்குறுதியா என விமர்சித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பேன் என மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மமதா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். பாஜக திருடர்கள் நிறைந்த கட்சி என்பதை ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொண்டுள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஆலம்கீர் ஆலம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரது உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 35 கோடி ரூபாய் சிக்கியதை அடுத்து 2 நாள் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். பிரதமர் மோடிக்கு எதிராக வாரணாசி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இருந்த நகைச்சுவை நடிகர் ஷியாம் ரங்கீலாவின் வேட்புமனுவை இந்திய தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. இதனையடுத்து ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஷியாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வரும் 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி பருவமழை தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே பருவமழை தொடங்க உள்ளது. இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. இதேபோல திருத்தணி, கரூர், பரமத்தி, வேலூர், நாமக்கல் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சேனாச்சிப்பட்டு, மேல்செங்கம், மேல்பள்ளிப்பட்டு, அந்தனூர், குப்பநத்தம், கொட்டாவூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்து குளிர்காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பேரூராட்சி அலுவலகத்தில் மழைநீர் புகுந்தது. இதேபோல பேருந்து நிலையம் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமமடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்த நிலையில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் மிதமான மழை பொழிந்தது. கல்லூர், சீவூர், தட்டப்பாறை, கள்ளப்பாடி, மூங்கப்பட்டு, லட்சுமணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் மார்ச் முதல் தற்போது வரை இயல்பை விட கோடைக்கால பருவமழை 44% குறைவாகவே பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிலும் சென்னையில் கோடை மழை வழக்கத்தை விட 99% குறைவாக பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மதுபான கடை பாரில் அருவி போல கொட்டிய மழைநீரில் குடிமகன் ஒருவர் உற்சாக குளியல் போட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. காணவாசல் பகுதியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தை அதே பாரில் மது அருந்திய மற்றொரு குடிமகன் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்.
மாவட்டம் ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மூங்கில் மரங்கள் சரிந்து சாலையில் விழுந்ததால் தமிழ்நாடு கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மலர்களுக்கு நடுவே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அண்ணா பூங்கா, ரோஜா பூங்காக்களில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை காண அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சியுடன் கோடை விழா நாளை தொடங்குகிறது. கோடை விழாவை வரவேற்கும் வகையில் பிரையன் பூங்காவில் பல வண்ணங்களில் லட்சக்கணக்கான பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அத்தோடு பூக்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு உரிய சிகிச்சை மற்றும் கவனிப்பு தேவைப்படுவதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SV கங்கா போர்வாலா மே 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் சார்பாக அன்றைய தினம் நடைபெறும் பிரிவு உபச்சார விழாவில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் உரை நிகழ்த்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ஆடி காரில் ஹெல்மெட் அணிந்து இயக்கும் நபரின் வீடியோ இணையத்தில் வெளியாகி கவனம் ஈர்த்து வருகிறது. கடந்த முறை ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதாக 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் மேலும் அபராதம் விதிக்கப்படுவதில் இருந்து தப்பிக்க இப்படி செய்வதாக விளக்கம் அளித்திருக்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கான குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா வழங்கினார். இந்திய மசாலா பொருட்களில் எத்திலீன் ஆக்சைடு இருப்பதை கண்டறிய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் புதிய முறையை கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் MDH மற்றும் எவரெஸ்ட் நிறுவன மசாலாக்களில் புற்றுநோய் காரணியான எத்திலீன் ஆக்சைடு இருப்பதாக தடை விதிக்கப்பட்டுள்ளன. சீன நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் நியூஸ் கிளிக் நிறுவன ஆசிரியர் பிரபீர் புர்கயஸ்தாவின் கைது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்ததால் வனத்துறையினரை கண்டித்து கிருஷ்ணகிரி அருகே தேன்கனிக்கோட்டையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 15 நாட்களில் யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் உயிருக்கு போராடி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தாய் மீது காரை மோதிய MLAவின் உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க மகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை MLA விடுதியில் தூய்மை பணியாளராக இருக்கும் ஆரோக்கியமேரி என்பவர் மீது மணப்பாறை MLA அப்துல் சமதுவின் உதவியாளர் அப்புபாய் காரை மோதியதாக மகள் ஜெனிஃபர் கூறினார். சென்னையில் இருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் வந்த இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் IT நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கோவை மாவட்டம் பாலத்துறை பகுதியைச் சேர்ந்த கார்மேகம் என்பவரின் மகள் மகாலட்சுமி உடல்நலக்குறைவு காரணமாக ஊருக்கு வந்திருக்கிறார். நெல்லை பரணி நகர் பகுதியில் சேரும் சகதியுமாக இருக்கும் சாலையை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இப்பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்ற நிலையில் சாலைகள் செப்பனிடாமல் மண்ணாக இருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பலரும் வழுக்கி விழுவதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு இன்று முதல் ஒரு வாரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஃபாஸ்டேக் சோதனை சாவடியை மாற்றியமைக்கும் பணி தொடங்க உள்ளதால் வனத்துறை அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அழகர் கோவில் போயநாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பெய்து வரும் தொடர் கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு சுமார் 3500 ஏக்கரில் உப்பளம் அமைந்திருக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்யும் மழையால் உப்பளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆற்றில் நுரை பொங்கியபடி செல்லும் தண்ணீர் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனும் அச்சம் எழுந்துள்ளது. கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரில் ரசாயன கழிவுகள் கலந்திருப்பதாக புகார் கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 50 ஆண்டுகள் பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. ஆரணி பேரூராட்சியில் அமைந்திருந்த இந்த தொட்டி மிகவும் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தது. இந்த தொட்டியை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பெய்த கனமழையால் தளி ரோட்டில் அரசினர் ஆய்வு மாளிகை முன்புறம் மழை நீர் தேங்கி நின்றது. அதே சமயம் கடும் வெயிலால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மழை உதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். சத்தியமங்கலத்தில் இருந்து தாளவாடிக்கு சென்றபோது மழை பெய்த நிலையில் பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். மதுரை மாநகரில் பல்வேறு மேம்பால பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோரிப்பாளையம் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள், ஆல்பர்ட் விக்டர் மேம்பால சாலையில் பராமரிப்பு பணிகள், ஆழ்வார்புரம் பகுதியில் போலீசாரின் தடுப்புகள் போக்குவரத்து நெருக்கடிக்கு காரணமாக கூறப்படுகிறது. சிவகாசியில் வங்கி பக்கமே செல்லாத கட்டிட தொழிலாளி போலி நகையை அடமானம் வைத்து 23 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அல்லம்பட்டியில் வசித்து வரும் செல்வம் என்பவருக்கு யூனியன் வங்கியில் இருந்து நோட்டீஸ் வந்தது குறித்து காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் மூதாட்டி தவறவிட்ட 12 சவரன் நகையை அபகரித்து அடகு வைத்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மண்ணடி பகுதியைச் சேர்ந்த மார்க்ரெட் சோழிங்கநல்லூரில் உள்ள மகள் வீட்டுக்கு உறவினரோடு சென்றபோது கண்ணகி நகர் பகுதி எழில் நகரைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரின் ஆட்டோவில் நகையை தவறவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழா குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரஷ்மிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரியில் பைக் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். ஏசி மெக்கானிக்காக வேலை பார்க்கும் யுவராஜா என்பவர் தனது வேலையை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி எதிர்பாராத விதமாக இவர் மீது மோதியது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் விவசாய நிலத்திற்கு செல்லும் விவசாயிகளின் இருசக்கர வாகனத்தை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நல்ல சிவம், அருண், முத்துக்குமரன் ஆகியோரிடமிருந்து 27 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய காய்கறிகள் மற்றும் வெங்காயம் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூலி உயர்வு தொடர்பாக சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் காய்கறி மொத்த வியாபாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் வெளியூர்களில் இருந்து லாரிகளில் வந்தவை இறக்கப்படவில்லை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மலை தேனீக்கள் கொட்டியதில் கிராம மக்கள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காட்டூர் வனத்து சின்னப்பர் கல்லறை தோட்டத்தில் வழிபாடு நடத்த மக்கள் சாம்பிராணி போட்டபோது ஆலமரத்தில் கூடு கட்டியிருந்த மலை தேனீக்கள் பொதுமக்களை கொட்டியதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி அருகே புதுப்பட்டு ஊராட்சியில் லோக்கல் வாகனங்களுக்கு சுங்கவரி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்வராயன்மலை பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் வெளியூர்களுக்கு புதுப்பட்டு வழியாகவே சென்று வருகின்றனர். IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் 20 ஓவர்களில் 144 ரன்களை எடுத்தது. அடுத்து பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 18.5 ஓவர்களில் 145 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. IPL தொடரில் இன்று நடைபெறும் 66வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத், குஜராத் அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் ஹைதராபாத் வெற்றி பெற்றால் 3வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் கேப்டனாக பொறுப்பேற்றதும் இந்திய அணியில் சொந்த சாதனைக்காக விளையாடும் எண்ணத்தை முற்றிலுமாக அகற்றியதாக ரோஹித் சர்மா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அணியாக சேர்ந்து விளையாடும் இந்தியா விரைவில் ICC கோப்பையை வெல்லும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். T20
உலகக்கோப்பை தொடரை முன்னிட்டு இந்திய அணி ஒரே ஒரு பயிற்சி போட்டியில் மட்டுமே விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணிக்கு எதிராக விளையாட உள்ள அணி குறித்தோ போட்டி நடைபெற உள்ள நாள் தொடர்பாகவோ எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. உடல் வலிமையை விட மன வலிமையை அதிகமாக கொண்டிருக்கும் விராட் கோலி பாகிஸ்தான் அணிக்கு சேதத்தை ஏற்படுத்துவது போல செயல்படுவதாக அந்த அணியின் முன்னாள் வீரர் மிஸ்பா உல்-ஹக் பாராட்டியிருக்கிறார். மேலும் விராட் கோலி எந்த அணிக்கு எதிராகவும் அசத்தக்கூடியவர் என புகழாரமும் சூட்டினார். மே 18ஆம் தேதி நடைபெறும் CSK RCB அணிகளுக்கு இடையிலான நாக் அவுட் போட்டியில் தோனியின் உதவி இல்லாமல் புதிய கேப்டன் ருத்துராஜ் சாதிப்பாரா என்பதை மொத்த இந்தியாவும் பார்க்க உள்ளதாக ராயுடு கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் இதுபோன்ற போட்டிகளில் தோனி தலைமையில் சென்னை வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் நேபாள கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சந்தீப் லமிச்சேனை பத்தான் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஹோட்டல் அறையில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைதான அவருக்கு காத்மாண்டு நீதிமன்றம் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. IPL தொடரில் பஞ்சாப் அணிக்காக விளையாடி வந்த ரபாடா காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சொந்த நாடு திரும்பினார். ரபாடாவிற்கு ஏற்பட்ட காயம் குறித்து மருத்துவ குழு தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் எஞ்சிய IPL போட்டிகளில் இருந்து அவர் விலகியுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் அல்லது நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் ஸ்டீபன் பிளமிங் ஆகியோரில் ஒருவர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிராவிடின் பதவிக்காலம் ஜூன் மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் புதிய பயிற்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கான பணியினை PCCI தொடங்கியுள்ளது. சூர்யா 44 படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. சூர்யாவும் கார்த்திக் சுப்புராஜும் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் முதல் வாரத்தில் அந்தமானில் தொடங்குகிறது. A.R. ரகுமான், பிரபுதேவா இருவரும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்திருக்கும் புதிய படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இதனை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடியுள்ளது. பெகன் வுட்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை மனோஜ் NS இயக்குகிறார். அறிவிப்பை வைத்து சமூக வலைதளங்களில் விவாதம் நடத்துவதற்கு இசையமைப்பாளர் GV பிரகாஷ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கற்பனைகளுக்கு வடிவம் கொடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதால் யாரோ ஒருவரின் மனது புண்படும் என்பது கூட தெரியாத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கவுள்ள படத்தில் நடிகை நயன்தாரா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இவருடன் மம்மூட்டியும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தொடங்கிய வசந்த உற்சவத்தில் நம்பெருமாள் சூர்ணாபிஷேகம் கண்டு அருளினார். இதனையொட்டி உப நாச்சியார்களோடு மாலை 5 மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் மாலை 6 மணிக்கு வசந்த மண்டபத்தை வந்தடைந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில் உண்டியல் காணிக்கையாக 64 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. மாதாந்திர உண்டியல் திறப்பு செய்து எண்ணப்பட்டதில் 47 கிராம் தங்கம், 342 கிராம் வெள்ளியும் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.